உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கண்களை மூடி இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதுமாய் தேவன் நம்மை பாதுகாத்து கண்ணின் கண்மணி போல நம்மை நடத்தி இந்த மாதத்திலே 3வது ஆராதனையில தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கடந்த வாரத்துல தொடங்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாளிலே இல்லை, நம்மோடு கூட இல்லை, இந்த உலகத்திற்கு கடந்து போயிருக்கிறாங்க. ஏதோ தேவனுடைய அனுகிரகம், அவருடைய கிருபை இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபைகளை நினைத்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் கேள்விகளும் சேராவின்களும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேலையில நாமும் கூட இந்த கிறிஸ்துவின் சரீரம் நாமும் கூட அவரை துதிக்கும்படியாய் நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். பரிசுத்தமும் சத்தியமுமாய் இருக்கிறார். தாவீதின் திறவுகோல்களை உடையவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டேன். சங்கீதம் 138 8வது வசனத்தை இந்த வருடத்துல வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இதுவரைக்கும் நமக்காய் எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னால் செய்து முடித்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதினதின் காலங்களிலே எதை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சி போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார். அவர் கடந்து வந்து தப்ப செய்கிற தேவன். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு. எல்லா கைகளை உயர்த்தி நாம் பாடலாமா? ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே.
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் முந்தினவர், எல்லாம் அவர் அறிந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். அந்த தேவனது காலவேளை நம்மத்திலே அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இதனால் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு பகுதியிலும் தேவாவியானவர் நம்மத்திலே இடைப்பட்டு அவர் அசைவாடும்படியாய் அவர் கடந்து வந்து நம் ஒவ்வொருவரையும் பிரத்யட்சமாய் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ரேச்சல் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் நாம் ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கர்த்தாவே அப்பா நீர் வழிநடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி அப்பா. பறந்து காக்கிற பட்சியை போல தகப்பனே நீர் எங்களை நல்லவராயும் வல்லவராயும் பாதுகாத்து வருகிறீரப்பா. அப்பா இந்த நாள்ல கூட உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க கர்த்தாவே எங்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா நாங்களை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு உண்மை ஆராதிக்க உண்மையே உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. வர இருக்கிற பிள்ளைகளை நேரத்தோடு கொண்டு வாங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி ராஜா ஒரு பிரசனம் மாத்திரம் எங்கள் மகிழும் தகப்பன எங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் நம் கைகளை தட்டி இதனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த நாளில் ஒரு குடும்பமாக கூட்டி அவர் ஆராதிக்கும்படியாக தேவனை கொண்டதற்காக தேவ நாமத்தை உயர்த்தி பழைய பாட புத்தகத்தில் 9வது பாடல் எந்த உள்ளம் புது கவியால் பொங்கிறது. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே.
அல்லேலூயா எங்கள் அண்ணாளா இயேசுவை பாடிடுவேன் பிதாவை கிருபைகள் நின்றாவும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் பிதாவை கிருபைகள் நின்றாவும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் பஞ்சகாலம் பெருகிட வேண்டாலும் தாம் தஞ்சமே ஆனாரே தாமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைகாலம் அளித்தாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைகாலம் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணாளா இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணாளா இயேசுவை பாடிடுவேன் சித்தாவை கிருபைகள் மிகவும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் சித்தாவை கிருபைகள் மிகவும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் எங்கள் உள்ளம் புது கவியாலே போற்ற இயேசுவை பாடிடுவேன் அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் அல்லேலூயா அவர் ரத்தத்தினாலே நம்ம மீட்டெடுத்து இந்நாள் வரைக்கும் நிற்கும்படியான கிருபை நம்மளுக்கு தந்திருக்கிறபடினாலே அவரை போற்றி அவரை பாடி அவர் நாமத்தை மேம்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயங்கள் 409வது பாடல் என் மீது அன்பு கூர்ந்து. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே
என் மேல் அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தினீரோ பார்க்கின்றே. கரைபடாத மகளாக நிறுத்தினீரோ பார்க்கின்றே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மேல் அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க மாம்சமான இறையை என்று திரிக்கும் போது வழி திறந்தீர். மாம்சமான இறையை என்று திரிக்கும் போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமுதம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமுதம் நுழையச் செய்தீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கொஞ்ச நாள் எழுந்து தேவநாமத்தை மறுபடும் தேவநாமத்தை உயர்த்துவோமாக. அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. அவர் நாமத்தை உயர்த்துவதே அவருடைய ஸ்தலமாக இருக்கிறது. எங்கு என் நாமத்தை தொழுது கொள்கிறோ, எங்கு என் நாமத்தை நீ உயர்த்துகிறோ, அந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். அல்லேலூயா. இந்த நாளில் அவருக்கு நம்முடைய நியமித்த காலமாக இருக்கிறது. இந்த நேரம் நம்ம அவருக்காக நியமித்த நேரமாக இருக்கிறது. இப்படியா இந்த கூடுகையானது அவருக்காக நியமித்த ஒரு கூடுகையா இருக்கிறது. இப்படியா இந்த நாளிலும் தேவ நாமத்தை உயர்த்துவதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய மகிமை ஒருவருக்கும் கூட கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நேரத்தில் நாம் கூடி இருக்கிறோம். அவர் சொந்த ரத்தத்தினால மீட்டெடுத்து இந்நாள் வரைக்கும் நிற்கும்படியான கிருபை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அதுதான் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு. எவ்வளவு பேர் நாடுகள் இருக்கிறார்கள், ஆனாலும் ரட்சிப்பானது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு அறிந்திருக்கிறபடினால, அவர் குமாரனை பற்றி தெரிந்திருக்கிறபடினால இந்த நாளை அவர் சமூகத்தில் நாம் கூடி இருக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர் ரட்சிப்பை எதிர்பார்க்காதபடி இந்த நாள் எவ்வளவு பேர் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர் கிருபையினால நம்ம இந்த நேரத்தில் நினைக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை, நம்மளுடைய ஞானம் அல்ல, நம்மளுடைய புத்தி அல்ல, நம்மளுடைய அறிவு அல்ல, எல்லாம் அவருடைய கிருபை. அவர் ரத்தத்தினால இன்னும் வரைக்கும் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் வழி போகிற காலம் எல்லாம், வழி போகிற நேரம் எல்லாம், சரிக்குகிற நேரம் ஆண்டவரே நீரை தாங்கினீரே என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆண்டவரே இந்த நேரத்திலும் அவர் நாமத்தை துதிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்படியாய் கடந்த நாட்களிலே அவர் செய்த நன்மைகள், எத்தனையோ விதமான காரியங்கள், எத்தனையோ விதமான செய்கள் நடாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர் கிருபையினாலே நம்மளை காத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கிருபை நம்மளை தாங்கிக் கொண்டது, எல்லாவற்றையும் அவர் வழிநடத்த நம்மை தாங்கிக் கொண்டது. அவர் நம்மளோடு இருந்து, அவர் சமூகமானது நம்மளோடு கூட இருந்தது. பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் நம்மை அனுதினமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மளோடு கூட எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார். அது உன்னதமான தேவனை, உன்னதமான இயேசுவை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் இங்கே நிற்பது மருமகா இருக்கவோ இல்ல வேற சிந்தை உடையவர்களா இருக்கவோ இங்க நம்ம வரவில்லை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரமே இங்க வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்த மாத்திரமே இங்க வந்திருக்கிறோம். நம்ம சிந்தை வேற சிந்தை எங்கும் தேவையில்லை. நம்மளுக்கு சிந்தை எல்லாம் இங்க நேராக அவர் சமூகத்துக்கு நேராக முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவருக்கு அன்பு செலுத்துவது அவருக்கு உகந்த ஆராதனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான எங்கள் மேற்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத எங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இல்லாத ஒரு நாளும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. இதுதான் எங்கள் தேவனாய் இருக்கிறார்கள் வெற்றி கொள்கிறோம். கல்லும் மண்ணும் எங்கள் கடவுள் அல்ல ஆண்டவரே. கையின் சித்திரம் என்ற தெய்வம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள தேசத்தில் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை நடத்தினது ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஞானம் அல்ல, எங்கள் புத்தி அல்ல, எங்கள் அறிவு அல்ல ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை நடத்தினது, உங்களுடைய தயவு எங்களை நடத்தினது ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நிற்கும்படியான கிருபை செய்திருக்கிறேன். எத்தனையோ பொழுது எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு தூரமாய் போயிருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை கோழி தங்கள் குஞ்சுகளை சேர்க்கமானதாக சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா அப்படி சேர்த்தீங்களே ஆண்டவரே, வந்து அடையபடியா கிருபை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஓ மை காட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்து கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து அவப்பா பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்து
படைத்த உன்னதமான தேவனுக்கு மகிமை எப்பொழுதும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, எங்களோடு கூட நடத்தினீங்கப்பா, நீங்க எங்களோடு கூட வழி நடத்தினீங்கப்பா. ஆண்டவரே எல்லா துயரத்திலும் எங்களோடு கூட இருந்தீங்களப்பா, எல்லா கண்ணீரிலும் எங்களோடு இருந்தீங்களப்பா, எல்லா கஷ்டத்திலும் எங்களோடு இருந்தீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்லிட்டுக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லிட்டுக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்க உமக்கு தகுதியானவர்களே அல்ல ஆண்டவரே, நாங்க உமக்கு தகுதியானவர்களே அல்ல ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தினீர், ஒரு ரத்தத்தினாலே எங்களை தகுதிப்படுத்தினீர், ஒரு ரட்சிப்பினாலே எங்களை தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த ரட்சிப்பினாலே நாங்கள் இங்கு நிற்கிறோம் ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்பினாலே நம்ம சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, யாரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, மனிதன் மேல் தோற்றத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, மனிதன் எல்லா இடத்திலும் மேலே பார்க்கிறான் ஆண்டவரே. ஆனால் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே எங்களை சோதித்து பாருங்க என்று தாவீது சொல்லியது போல ஆண்டவரே, நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே இன்னுமா உங்களுக்கு சேரும்படியான கிருபை எங்களுக்கு கொடுக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எந்த விதத்தும் ஒரு ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடி அப்பா எல்லா விதத்திலும் ரட்சிப்போடு இருக்கும்படியாக முடிவு பண்ணும் ஆண்டவரே. உம்மோடு உங்களோடு அகப்படை கொடுத்த ரட்சிப்போடும் ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை ஒருபடியான கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. காரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். காரம் பிடித்து இன்ன வரைக்கும் காரம் பிடித்து நடத்துகிறவர் சுமக்கின்றீர், காலமெல்லாம்
மகிழுதையா. அவர் ஆராய்ந்து பிரியப்படுகிற தேவன். உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நன்றி நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி. அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் பிரியமாக இருக்கிறது. அந்த பல தூதர்களோடு அவர் நாமத்தை தேடைகளின் பட்டார், தேடைகளின் கட்டார், பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுபோல அவர் நாமத்தை துதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அவர் ஒருவரும் சேராத மொழியில வாசம் செய்கிறவர், இருவரும் யாரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாக இருக்கிறார். இந்த சரீரமான ஆலயத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். தெய்வம் தாமே இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, அவர் துதிக்கும்படியாக கிருபை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே கரங்களை தட்டி உற்சாகமாக நாமத்தை கொண்டுபடுத்துவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அப்படியே எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீத பகுதி 46வது அதிகாரம் ஒரு வசனமாக கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 46. சங்கீதம் 46. அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத்தலைனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை முடித்து ஈட்டியை முடிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீத பகுதிக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். உட்காரலாம். சாட்சியின் நேரம். நல்ல தேவன் செய்த நன்மைகளை சபையின் நடுவிலே நாம் சாட்சியாய் சொல்லி நாம் ஒருத்தர் நாளிலே சாட்சி அவசியமா இருக்கிறவங்க சொல்லி அமைக்கலாம். இல்லையா? இந்த 10th நான் கடவுள் கிருபையில பாஸ் பண்ண எனக்கு உதவி செஞ்சாரு. எக்ஸாம் எழுதினாலும் குவார்டர்லி ஆஃப் மார்க் வச்சு போட எனக்கு உதவி செஞ்சாரு. அதனால 10th எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் +1க்கு எந்த ஸ்கூல் சேர்றது, ஏன்னா எங்க ஸ்கூல் 10th வரைக்கும் தான். +1க்கு எந்த ஸ்கூல் சேர்றதுன்னு வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு இடத்துல ட்ரை பண்ணியிருந்தோம், ராமசாமி ஸ்கூல்ல தான் சேர மாதிரி. ஆனா அந்த இடத்துல கிடைக்கல. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி என்ன பண்றேன், அப்புறம் சால்மன் அங்கிள் வந்து எபினஸ்ல நான் சேர்த்து வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க போன சால்மன் அங்கிள், கடவுளோட கிருபையான சால்மன் அங்கிள் தயவாலையும் நாங்க எபினேசர் ஸ்கூல், எபினேசர் ஜெகநாத் மார்க்கஸ் ராம்நகர்ல இருக்கிறதுல சேர்ந்திருக்கேன். எனக்காக என் குடும்பத்துக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. கையில தட்டி நாம் மேம்படுத்துவோம். தேவன் தம்பி பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நினைக்கும் போதுதான் நமக்கு கலக்கங்கள் என்பது வருவதில்லை. வேலை இக்கட்டுகள் நமக்கு தெரியாதது போல இருக்கும். ஆனா ஏற்கனவே நமக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டாரா, ஆயத்தம் பண்ணிட்டார். அதை நம்ம அவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு எங்கன்னு நம்ம தெரிந்து கொள்றதுதான் நம்முடைய கடமை. கத்த சரியான நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல உயர்ந்த இடங்களிலே நல்ல பெஸ்ட் ஒண்ணுதான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு பெஸ்ட் ஒண்ணுதான் ஆண்டவர் கொடுப்பார். எது கொடுக்கறாரு பெஸ்டா தான் இருக்கும். என்ன சொன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை, நமக்கு தேவன் தருவது பெஸ்டா தான் கொடுப்பாரு. நல்ல சர்டிபிகேட் போனதுக்கு அப்புறம் நல்ல சர்டிபிகேட் சார் வச்சுதான் எல்லா பிள்ளைங்களையும் அவங்க சொல்றாங்க, இவரை வச்சுதான் அவர் செய்யறாரு பாருங்க. நம்ம பிள்ளைங்க எங்க போனாலும் நம்ம அந்த பெயர் தான் என்ன பண்ணணும், வாங்கணும்.
நம்ம ஒரு முன்மாதிரி. அதாவது வார்த்தையினால மட்டும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதல்ல, வாழ்க்கையினால நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை காட்டணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னால வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கை. வார்த்தை, அதாவது நம்ம ஆக்சன், அது வார்த்தையை காட்டில ரொம்ப உயர்ந்தது. நம்ம வாழும் பொழுதே பிள்ளைகள் ஆண்டவர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல பிறந்த நாள் அப்படி அருள் எஸ்ரா அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அது ஒரு தமிழ் சொல்லி காலில் நம்ம ஜெபம் பண்ணி முதல் ஆராதனையில ஜெபம் பண்ணி நம்ம பாடணும். தம்பிக்கு நாளில் அருள் எஸ்ராவுக்கு தேவன் ஒரு பிறந்த நாள். நாளைக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு திங்கள் பிறந்த நாள் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். அதோட சபைக்கான அறிவிப்புகளை நாம கேட்டு அதற்கு நாம் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த நாளிலே நம்ம ஆராதனை முடிந்த பிறகு வாலிபருடைய கூடுகை, சிறுவருடைய பேராகும் பாடசாலை ஜூம் ஆப் மூலியமா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் நீங்க உற்சாகமா நீங்க அனுப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க அனுப்பணும்னு சொன்னா அது நடைபெறவே முடியாது. தேவன் அதற்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நடைபெறும். அதோடு கூட வாராந்திர நம்முடைய எல்லா கூடுகைகளும் சரியானபடி அந்தந்த நாட்கள்ல நடைபெறும். அதனால ஞாபகம் வைத்து இந்த துணிக்கும்படியாக அன்பை கேட்டுக் கொள்கிறேன். அதோடு கூட கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்முடைய சபையில வயது முதிர்ந்தவர்கள் ஆலயத்துக்கு வர முடியல, அதோட திருவிருந்து எடுக்கல. அதனால ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாங்க. எப்ப எடுப்போம் திருவிருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. இப்போ நானும் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத சூழ்நிலை. அப்படி யோசிக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உபவாச ஜபத்துல அவங்க கூப்பிட்டு சும்மாவும் கொடுக்க கூடாது. ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக செய்யறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது அவர்கள் ஒரு ஆலயத்துல ஆராதனைகள் அட்டன் பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அவர்கள் ஒப்புரவாகிதான் அந்த திருவிருந்தை எடுக்கணும். ஏதோ ஒரு எடுக்கணும் அப்படின்னு பரவலும் போறது அப்படிலாம் இல்லை. நம்ம அதனாலதான் நம்ம அதை வெயிட் பண்ணோம். அந்த கிருபையினால உபவாச ஜபத்துக்கு வந்து அவர்கள் ஆலய ஆராதனை போலவே நடத்தின சாட்சி சொன்னாங்க, பாடல் பாடினாங்க, பாடிக்கு கூட அவங்க சரி போனாங்க. அப்போ அவங்களுக்கு திருவிருந்து இந்த போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கறதுக்கு அவங்க உதவி செய்தார். அருணம்மா, ஜமுனம்மா, பிறகு சரோஜம், 3 பேர். இன்னொருத்தர் வரன்னு சொன்னாங்க, ராணி அம்மா. அவங்க வர முடியல, பெண்மதி அவங்க பக்கத்துல வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 3 பேர் வந்தாங்க. அந்த திருவிருந்து ஆராதனை நடத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதாவது நமக்கு கிடைக்கிறதுனால அந்த அருமை தெரியல, அவங்களுக்கு இல்லாததுனால அந்த மகிழ்ச்சி வந்து பரலோகத்துக்கே போயிட்டு மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அது கைகளை தட்டி இதோட ஆனாலும் அவர்களே நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த உதவி செய்த அந்த சித்தமானால் அடுத்த மாதத்திலும் முதல் வாரம் நம்ம திருவிருந்து முடிந்த பிறகு அதை தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமையில உபவாச ஜபத்துல அவங்க ஆராதனை அட்டன் பண்ணி அவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கலாம்னு சொல்லி யோசித்திருக்கிறோம். நீங்க தெரிவித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதோட ஒரு சகோதரிகள் தொடர்ந்து நீங்க சங்கீதம் 119வது அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க 8 வசனமா, நான் முதல்ல 4 சொன்னாங்க, நான் சொன்னேன் 8 சொல்லுங்க அப்படின்னேன். 8 சொன்னாங்க. 8 சொன்ன பிறகு 16 சொல்லுங்க என்ன. ஐயோ 4 முடியாதுன்னு சொன்னவங்க 16 வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லி முழு சங்கீதம் 119 சொல்லி முடிச்சுட்டாங்க. கைதட்டி ஆண்டு நாமத்தை மயப்படுத்துவோம். முதல்ல சொல்லி முடிச்சாங்க. அடுத்தது எமிமால் ஜேக்கப் அவங்க போன வாரத்தில் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே சகோதரிகள் ரொம்ப ஆர்வம். குரூப் பார்த்தா ரொம்ப கலகலப்பா இருக்கும். ஃபுல்லா அவங்க வசனம் போடுறதும் இவங்க அதுக்காக அவங்க அப்ரிசியேட் பண்றதும் இதுக்காக தான் அந்த குரூப் போயிட்டு இருக்குது. ரொம்ப நல்ல காரியம். சகோதரனோட ஒரு வேலை உங்களால முடியும் பொழுது நேரம் கிடைக்கும் வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது. அன்னைக்கு வந்து வேதாகமம் கையில இருக்குமான்றது சந்தேகம் தான். இருக்கும்போது இருதயத்துல எழுதிக்கிட்டா, ஒருவேளை கையால் எழுதப்பட்ட வேலை நம்ம கையில இல்லைனாலும் இருதயத்தில் எழுதப்பட்ட வசனத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. அதனால வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. நிறைய சபைகள் சங்கீதம் 119 தான் இந்த லாக்டவுன் பீரியட்ல மனப்பாடம் பண்ணிருக்காங்க. இங்க சிபிஎம் சர்ச்ல கூட அவங்க சர்ச்சில் தமிழ் சர்ச்சில் அந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ ஆவியானவர் எல்லா இடங்களிலும் ஏதோ வசனத்தை என்ன பண்றாரு இந்த காலகட்டங்கள்ல மனப்பாடம் பண்ண சொல்றாரு. ஒருவேளை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இருதயத்தையும் எண்ணத்தையும் ஒருமுகப்படுத்தி தேவனிடத்துல கேட்டா தேவன் நிச்சயமாய் நமக்கு ஞாபக சக்தி கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. நிச்சயமா கொடுப்பாரு. தேவையில்லாத சிந்தனைங்க, தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பழைய காரியங்கள்லாம் நம்ம எல்லாம் உலகத்துல ரிமூவ் பண்ணிட்டா வசனம் எங்க வந்துடும், அங்க வந்துடும்.
இல்லைன்னு சொன்னா பழசு எப்பவாறு நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற விடாதபடிக்கு நம்மள என்ன பண்ணாது, அடுத்து நிறுத்தாங்க. வசனங்களை அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நானும் விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வை. 2 பிள்ளைங்க 119 1ல இருந்து ஆரம்பிச்சு 176 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி முடிச்சுட்டாங்க. சோபியா அவருடைய அர்ச்சனை 2 பேர் சொல்லிட்டாங்க. எஸ்டர் 100 வரைக்கும் சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்காரு. பாறை பிள்ளைகளும் சொன்னேன், இன்னும் யாரும் சொல்லாத இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருகிற கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த பரிசுகள் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பெஸ்ட் பரிசா கொடுக்கறதுக்காக யோசித்து வச்சிருக்கோம். அதனால நீங்க அந்த காரியங்களை கவனம் செலுத்துங்க. அதோட கூட சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இந்த போன வாரத்துல கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுத்தோம். வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு சிறு பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு ஜூம் ஆப் மூலமா போற வாய் வழியா கேள்விகள் கேட்கப்படும். பெரிய பிள்ளைங்க அதுலயே சண்டே கிளாஸ் பெரிய பிள்ளைங்க அவங்களுக்கு 20ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு 27 சாரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் 20 27ஆம் தேதி சண்டே கிளாஸ் அதுல பெரிய பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் நம்ம பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிற எந்த டாபிக் இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோமோ அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து அன்றைக்கு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு வைக்கப்படும். அதனால ஆயத்தமா இருங்க. நல்ல பரிசுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுகளுக்காக மட்டும் இல்ல, நம்ம என்ன படிச்சேன்றதை ரிவ்யூ பண்ணணும். இல்லைன்னா நம்ம பார்த்து ஏதோ உங்களுக்கு புரியுதுன்னு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனா என்ன நுழைஞ்சதுன்னு பார்த்தா வால் மட்டும்தான். என்னடா வால் நுழைஞ்சதுன்னா எலியுடைய வால் எல்லாம் நுழைஞ்சிச்சுன்னா நுழையல, வால் மட்டும் நுழையுது. அங்க பார்த்தா ஒரு எலி உள்ள எல்லாம் போயிட்டு என்ன தூங்கினுக்குது, வால் தூங்கினுக்குது. அவன் அதை பார்த்துனுக்குறான். சார் எதை கேட்கிறாரு, போர்டுல இருக்கிறத கேட்கிறாரு. எல்லாம் நுழைஞ்சுதடா, எல்லாம் நுழைஞ்சிச்சு சார், வால் மட்டும் நுழையல சார். அதனால அப்படி இல்லாதபடி நீங்க சற்று அந்த காரியங்களை திருப்பி பாருங்க. அந்த எக்ஸாம் நடைபெறும். அதோடு கூட நம்ம சபையில இருக்கிறதான சுயநமா இருக்கிறவர்களுடைய வந்து ஆயாருக்காக இந்திராவுக்காக தம்பி டேனியல் ராஜுக்காக ஜெபம் பண்ணோம். அது திரும்பினால அவங்க கொண்டு வந்த கைகள் தட்டி அவர் ரொம்ப பலவீனமா இருந்தார். அவர் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா தேவன் அவரை சுகப்படுத்தி 2 வாரம் அழகா ஊழியக்காரங்க தான் வருவார். அவர் பார்க்கும்போது எனக்கு ஊழியக்காரங்க தான் பேகு எல்லாம் எடுத்து ப்ராப்பரா போன வாரம் பார்க்கும்போது ஊழியக்காரன் தான் வந்துட்டாருன்னு பார்த்தேன். யாரோ வந்துக்கிறாங்க பார்த்து நம்ம டேனியல் ராஜு அழகா உட்கார்றாரு. நம்ம கூட அப்படியே பார்க்க வந்தார். அவர் என்ன பண்றாரு, பேகு டைரி அந்த பெண்ணு பாட்டு எல்லாம் ரெடியா கொடுத்துதான் வரணும். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகணுமா, ஆயத்தத்தோடு போகணும். நம்ம ஆசிர்வதிப்பாராக. இதனால தம்பி அருளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பார்ப்போம். எல்லாரும் நம்முடைய கைகளை அவனுக்கு நேராக நாம் நீட்டுவோம். குடும்பத்துல மகனுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறது போல அவனுடைய நாட்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமா என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் சொல்லி நீதிமொழிகள் 9, 10, 11 சொன்னது போல மகனுடைய வருஷங்களை தேவன் விருத்தி அடைய யோசேப்போடு கர்த்தர் இருந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததுன்னு சொன்ன வார்த்தையின்படி அவனோடு கர்த்தர் யோசேப்பை போல தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் இந்த மகனுக்கு திருவபாரார். பிதாவாகிய தேவனே இந்த மகன் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவனுக்கு வைத்த பெயரை போல எஸ்ராவை போல ஐயா, எஸ்ரா 7:10 படி எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஒரு எஸ்ராவாய் வேதத்தில தேறின ஒரு வேதபாரகனாக ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திடும்படி ஆயிடுச்சு ஐயா. அபிஷேகம் அப்படியே இறங்கட்டும் ஐயா. குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு பயனுள்ள மகனாய் மாற்றுவீராக. ஆசீர்வதியாண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Happy birthday. God bless you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear.
தான் காணிக்கை பாடவே அப்படியே எக்ஸ்ட்ரா நம்ம இதுல வருவாரு. அந்த ஒரு காணிக்கை பாடலை பாடும் பொழுது நாம் நம்முடைய காணிக்கை பிரசவம் கத்திட்ட விதியினால தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு காணிக்கை பாடுறேன். நாம் பாடும் பொழுது தேவனுக்கு நாம் காணிக்கை என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் என்னை நம்பியிருப்பேன். உம்மை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். தாவீதைப் போல் என்னை விரட்டி கொல்லடிகள் காணும். ஆமான் தூக்கும் மரங்களை எனக்கை செய்தாலும். தாவீதைப் போல் என்னை விரட்டி கொல்லடிகள் காணும். ஆமான் தூக்கும் மரங்களை எனக்கை செய்தாலும். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். தட்டி நம்முடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கிற ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் என்று போட்டாலும் நான் தேவனை ஆராதிப்பேன் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தோடு பாடல் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த நாளில் கொடுத்த காணிக்கைக்காக, கொடுத்த சாட்சிக்காக, கேட்ட அறிவிப்புகளுக்காக, கேட்க போகிற தேவ செய்திக்காக ஒரு இமானுவேல் ஜெபம் பண்ணுவாங்க. கொடுங்க. நம்ம எல்லாரும் ஜெப நிலைமையில் இருப்போம். தேவன் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு இடைபடும்படியாய் அவர் Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. வானம் பூமி உம்முடையது தேவனே. நாங்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு திருவினால் அதை செய்து அது மனமகிழ்ச்சியாக உங்களுக்கு காணிக்கையாக கொடுத்துருந்தோம். அதுக்காக நன்றியானவரே. கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவரே நீர் உங்களோடு கேள்வியே இடைப்படுவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தையை கை கொண்டு ஒன்றுக்கு நூறாய் நாங்கள் பலம் தரும்படி எங்களை நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். செய்திக்கு முன்னதாக ஒரு காரியம், சபையுடைய கட்டுமான காரியத்துக்காக செடித்து கொடுங்க. நாட்கள் மழையில ஃபுல்லா எல்லாம் தண்ணி எல்லாம் ஃபுல்லா வந்துருக்கு. இது எல்லாமே மழை ஓடுங்கிறதுனால எப்போ அந்த இது உடையுக்கு தெரியல. அதனால நம்ம ஜனவரி மாதத்துல முதல் வாரத்துல நாம இந்த இடத்துல நம்ம வீடு மாடி வச்சுட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம மேல எப்படியாவது ஒரு செட்டாவது போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால ஜனவரி முதல் வாரத்துக்கு பிறகு நமக்கு ஆலய ஆராதனை வெளியில ஒரு இடம் நமக்கு வேணும். அதுக்காக நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 4-5 மாதங்கள் வெளியில நம்ம இப்போ ஸ்கூலோ டிஸ்டன்ஸோட தான் இருக்கும். அந்த நாட்கள் கூட அப்படி ஒரு இடம் நமக்கு கிடைக்கணும். வாடகை ஏதாவது இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு அப்படி நம்ம ஆராதிக்கிற பக்கத்திலேயே ஒரு இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால
அதை நீங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. தேவைகளை சந்திக்க போறோமோ அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு வழிவாசலை உண்டுபடி தரணும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் அவர் செய்வார். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னாருன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன். அவர் அறிஞரின் காலங்களில நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய ஆண்டவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே என்ன ஆகாது, தடைப்படவே படாது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவா சக தேவி பெறும் நாலு தேவனுடைய வார்த்தையை நம்மளை பகிர்ந்து கொள்வாங்க. கைகளை தட்டி தேவனுடைய நாம் ஜெபிப்போம். கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சீத்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சீத்திரம் தெய்வமல்ல. ஆவியோடு உண்மையோடு ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒரே பிரியதாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒரே பிரியதாசா. அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசிரியப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க கொடுத்த திருவிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் திருவிழாவை கழுவி சுத்திகரித்து உமக்கு ஏற்றவராய் உகந்தவராய் எங்களுடைய மனவாட்டியமாய் தெரிந்து கொண்ட தேவக்காய் ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத எங்களையும் நீர் கத்தால் இருக்கிறது போல பார்த்து அழிந்த தேவக்காய் ஸ்தோத்திரம். என்னை மறைத்துடைய வார்த்தை வெளிப்படுத்தும். நான் சிறுக வார்த்தை பெருமாய் வந்துள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் ஈரேற்ற நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை பேசுவதை கொண்ட தேவனை கொடாகொடி ஸ்தோத்தரிக்கு நம்முடைய போதர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 3 நாட்கள் உபவாச கூட்டம். அது ஆரம்பித்து 1 வருஷம் கிட்டத்தட்ட 6 மாசம் நிறைவேறிருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் உபவாச கூட்டம். கட்டுரை நாம் மகிமைப்படுவதாக இன்று நாம் தெரிந்து கொள்ள வேத பகுதி எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. நீங்கள் பண ஆசைகளாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தி கொள்ள நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ செய்திக்கான தலைப்பு தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறுவது. இந்த வசனத்துல 2 பகுதியை நாம் பார்க்க முடியும். முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றியும், பிறகு 2 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் மாறாதை குறித்து பேசுகிறது. நாம் மாறாதவர், தேவன் மாறாதவர், தேவனுடைய வார்த்தை மாறாது நாம் நினைக்கும் போது ஆனால் மாறுகிற காரியங்களை சிந்திக்க முடியும். இந்த உலகம் முன்பு பானது போல இல்லை. அதாவது கிமு 2000 இருந்தது போல இல்லை, 3ஆம் நூற்றாண்டு போல இல்லை, 4ஆம் நூற்றாண்டு போல இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எப்போ மாற ஆரம்பிச்சதுன்னா விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடையும் போது ஆரம்பிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லக்கூட கிட்டத்தட்ட 1752 முதலாவது கண்டுபிடிப்பு எப்ப கண்டுபிடிச்சாங்க, அப்போது இருந்து மாற ஆரம்பிச்சு. அப்படியே கண்டுபிடிச்சு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. 1752 1802 ஒரு புகைவரை கண்டுபிடிச்சாங்க. 1876 ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சு போனை கண்டுபிடிச்சாங்க. கடைசியா 1882 கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்த விஞ்ஞானங்கள் வளரும் போது நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றம் என்கிற உலகத்துல நாமளும் மாறி போயிட்டே இருக்கிறோம். எப்படின்னா மாட்டு வண்டி தான் ஓட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த மாட்டு வண்டி வச்சு தொழில் செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்மளாம் மாட்டு வண்டி ஓட்டுறோம் இல்லை. மிதிவண்டி இருந்துச்சு, ஏதோ எக்ஸசைஸ்க்காக வச்சிருக்காங்க. அதை யாரும் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தெரியல. சின்ன பசங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலம் மாறினே இருக்குது. நம்ம மாட்டு வண்டியில போன மாதிரி போக முடியாது. ஏன்னா விஞ்ஞானமானது மாறிச்சு. அது மாறக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் என்ன, பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து ஆட்சி செய்யும் போது
ட்ரெயின், எல்லா வசதிகளையும் கொண்டு வந்தாங்க. இந்த நாகரிகம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு கலாச்சாரங்கள் நம்முடைய நாட்டிலே வந்துருச்சு. நம்மலாம் சாதாரணமா பார்த்தா துண்டு கட்டிட்டு சட்டை கூட போடாம மேல ஒரு துண்டை போட்டுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நாகரிகமே சட்டை போட்டோம்னா பார்த்தா ரொம்ப குறைவு. உயர்ந்த ஜாதியார் மட்டும் சட்டை போடுவாங்க, சில சட்டை போடாமே இருப்பாங்க. துண்டை மேல போடக்கூடாது, துண்டை கீழே கட்டணும். இப்படிப்பட்ட நாகரிகம் இல்லாத நேரங்களிலே இந்த விஞ்ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எப்போ வெளிநாட்டுல போக்குவரத்து உண்டாச்சோ, கப்பல் மூலயமாக அல்லது நம்ம பிளைட் மூலயமா எப்போ போக்குவரத்து உண்டாச்சோ, இணையதளங்கள் உருவானதோ, எப்போ வெளிநாட்டுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோமோ, எல்லா நாகரிகமும் இங்க மாறிடுச்சு. ஆனால் மாறுகிற உலகத்திலே மாறாது ரெண்டு விஷயம். ஒண்ணு தேவன், இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை. இது மாறவே மாறதில்லை. நம்ம எவ்வளவு பார்த்தாலும் சரி, ஆபிரகாமுக்கும் ஆதாமுக்கும் இதே வசனங்கள் தான், இதே வார்த்தைகள் தான். இப்ப இருக்கிற நம்ம கிட்டத்தட்ட மனுஷன் தோன்றி 6000 வருஷம் மேல ஆயிடுச்சு. உலகம் உண்டாக்கி எத்தனையோ 1000 வருஷங்கள் இருக்கலாம். ஆனால் மனித இனம் 6000 வருஷம் இல்லை, இன்னும் ஒரு 6000 வருஷம் போனாலும் தேவன் மாறுகிறதில்லை, அவருடைய வார்த்தை மாறுகிறதில்லை. இது மாறவே மாறாது. அது மாறாதது ஏன் அப்படின்னா, ஏன் வார்த்தை மாறலாம்? தேவன் மாறாதவர். இப்ப நம்ம சொல்ற விஷயங்களை நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா வேற செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா மாறும். நான் சொன்னது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் மாறுகிறவர். நான் சொல்லுகிற வார்த்தை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் எப்படியோ அப்படியே என்னுடைய வார்த்தை. ஆனால் தேவன் எப்படியோ அப்படிதான் அவருடைய வார்த்தை. தேவன் மாறாதவர், நிலைத்திருக்கிறார். அதே போல அவருடைய வார்த்தை மாறுது. நம்ம வார்த்தை குறித்து பார்ப்போம். 5 வசனங்களையும் 6ஆம் வசனங்களையும் வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இங்கே பழைய ஏற்பாட்டு 2 வசனங்களை குறிப்பிடுகிறார். ஒண்ணு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி இருக்கிறாரே. 2வது வசனத்துல நான் தைரியம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமே. அதை நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், நம்ம தைரியத்தோடு ஏற்றுக்கொள்ளலான்றார். அப்ப இந்த 2 பழைய ஏற்பாடு வசனத்துல முதலாவது வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அது யோசுவாவுக்கு யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கிட்டத்தட்ட நம்முடைய காலத்துக்கும் யோசுவாவுடைய காலத்துக்கும் பார்த்தா 3400 வருஷங்கள். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது பிறகு ஒரு 400 வருடம் கழித்து 1 நாளாகமம் புஸ்தகம் 28:20 வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுக்கடுத்த சகல கிரியைகளும் நீ நடப்பி முடித்திரு மட்டும் அவர் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இங்கே யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை பிறகு 400 வருடங்கள், நம்முடைய காலத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தாவீது தன் மகனுக்காக சாலமோனை கிளைம் பண்றார். இப்ப அதே வசனத்தை தான் கிபி 70ல இந்த எபிரேயர் ஆக்கியோன் 70க்கு மேற்பட்டு இது எழுதியிருக்கிறார். இது யாருக்கானது அப்படின்னா, இது நமக்கானது. யோசுவாவுக்கு சொன்னது ஒரு காலகட்டம் 3400, தாவீது சொன்னது நமக்கு 3000. பிறகு கிபி 70ல கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நமக்காக எழுதியிருக்கிறது. இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. அது எத்தனை வருடங்களாலும் சரி. நமக்குள்ள இயற்கையில மாற்றங்கள் ஏற்படலாம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு ஏழையா இருக்கும், நாளைக்கு பணக்காரனா மாறுறான், நாளைக்கு பணக்காரனாக பரம ஏழையா மாறிடுறான். இது மாறலாம். நல்லவர்கள் கெட்டவர்கள் போல தெரியலாம், கெட்டவர் நல்லவர்கள் போல தெரியலாம். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தவர்கள் கூட பின்மாற்றத்தில் இருக்க முடியும். பயங்கர பின்மாற்றத்தில் இருந்தவங்க கூட ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்க முடியும். இது மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் மாறாத தேவன் நம்முடைய மாறாத வார்த்தை நிறைவேற்றுவார். இப்ப இந்த 3 வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது யோசுவாவுக்கு சொல்லுவோம். யோசுவாவுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் அடுத்த தலைவனாக வந்து நிற்கிறான். 20 லட்சம் பேரு வழிநடத்தக்கூடிய, அவராச்சும் பரவாயில்ல, வனாந்திரத்திலிருந்து வந்துட்டு அங்க எங்க மேக சம்பவம் நிக்குது, அங்க கூடாரம் போட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனால் யோசுவாவுடைய பொறுப்பு அதிகரிக்கிறது. ரொம்ப சின்னவன், ஆனா பொறுப்பு அதிகமாயிடுச்சு. இவர் வழி நடந்தது சரி, அப்பம் கேட்கறாங்க, தண்ணி கேட்கறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் மோசே. ஆனா இவர் யுத்தங்களை நடத்தக்கூடியவரா இருந்தார். ரொம்ப சின்ன வயசு, காலேபியரோட முந்தினவரா இருக்கிறாரு.
ரொம்ப முதிர் வயது பெரிய யூதா கோத்திரத்திலே பெரிய தலைவரா இருக்கிறாரு. அவருடைய மருமகன் ஒதினியேல் ஒரு நியாயாதிபதி அப்படின்னு காலத்துல வரான். அவர் பட்டணத்தையே நீ பிடிச்சுக்கன்னு சொல்லிடுறாரு. ஒரு பட்டணத்தையே யுத்தம் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு பெரிய யுத்த வீரனாகவும் காணப்படுகிறார். பெரிய சம்பத்தோட பெரிய தலைவரா இருக்கிறாரு. ஆனா அவர் வந்திருக்கலாம், ஆனா யோசுவா நியமிக்கிறாரு. இப்ப பயந்து திகைத்து கலங்கி போன நேரத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக யுத்தங்களை நடத்தி இந்த கானானை சுதந்தரித்தார். ஆமென். அப்போ அந்த வாக்குத்தத்தம் மாறல. பிறகு ஒரு 400 வருடங்கள் கழித்து தாவீது அரண்மனையில வீற்றிருக்கும் போது தேவனுடைய பெட்டி திருச்சிலையில் இருக்கிறது. அவன் பார்க்கிறான், நான் கேதுரு மரத்தினால் உண்டாக்கப்பட்ட அரண்மனையில இருக்கிறேன், உம்முடைய உடன்படிக்கை பெட்டி திருச்சில மத்தியில் காத்துலையும் மழையிலையும் எப்படி இருந்திருக்குது. இப்ப நம்மளோட யோசிக்கிறோம், நான் என்ன சொன்னாரு, வீடு ஒழுகுது, உண்மையா ஒழுகுது, இருக்க முடியல. அதே எண்ணத்தையும் அதே மாதிரி தாவீதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா தேவனுடைய பெட்டி அப்படியே தெரிச்சு. அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆண்டவருக்காக ஆயத்தம் எல்லா பொருட்களையும் சகோதரித்து இருக்கிற எல்லா சொத்தையும் சகோதரித்து அவன் இன்னும் சபலமா ஒரு அரண்மனையை கட்டிடலாம், இன்னும் பெருசா ஒரு சிவம் கோட்டை கட்டினான்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்னும் கூட பெருசா கட்டிடலாம். ஆனால் சாலமோன் வந்த பிறகு ஆலயத்தை கட்டுறாரு. பிறகு அதுக்கப்புறம் ஒரு அரண்மனையை கட்டுகிறார். ஆனால் ஆலயத்தை கட்டும் போது இந்த அதே வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக கிளைம் பண்றார். ஆண்டவர் விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அதே வாக்குத்தத்தத்தை இந்த எபிரேயர் ஆக்கியோர் நமக்கு மனது சுதந்திரிக்க சொல்றார். ஆனால் 3 காரியங்களிலும் சொல்லப்பட்ட நோக்கங்களை பார்க்கணும். எதுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இன்னைக்கு நம்ம பயன்படுத்தும் போதெல்லாம் மனிதர்கள் என்னை வெறுக்கும் போது, என்னை கைவிடும் போது, எனக்காக எதிர்த்து நிற்கும் போது, நீ தேவை கிடையாது, என்னை அழைத்த உண்மையினவர், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக நோக்கத்தை சொல்ல அங்கே யோசுவாவிடத்துல சொல்லும் போது தேவனுடைய சபையை, தேவனுடைய சேவையை நடத்த, ஒரு யுத்தங்களை நடத்தக்கூடிய நோக்கத்தோடு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. நம்ம நினைக்கிறோம் தப்பு இல்லை, அது எனக்கான தனிப்பட்ட என் வாழ்க்கையும் எடுத்துக்கலாம், அவரும் சொல்ல விரும்பல. பொதுநலமும் தேவை. கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு வாக்குத்தத்தமா எடுத்தா அது எல்லா விதத்திலும் பிரயோஜனமா இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கணும். ஒரு சாரர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்கிட்ட யாரா பேசல, அப்ப இந்த வசனத்தை போடும். என்னை யாரும் துன்புறுத்துறாங்க, என்னை நம்ம நீ தேவை கிடையாது, நான் பார்த்தது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அப்பதான் அந்த வசனத்தை வைராக்கியமா போய் இதுல என்ன நியாயம் இருக்குது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மன்னிக்க சொல்றாரு. 70 சகோதரர்களும் மன்னிக்கிறார். ஒரு கணத்தை மறுகணத்தை காட்ட சொல்றார். நட 1 மைல் தூரம் 2 மைல் தூரம் நட, சபிக்கிறவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கவே அங்கேயே என்று சபியாதுன்னு சொல்றாரு. இவ்வளவுத்தையும் பண்ணும் போது நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, நீ என்ன வந்துட்டியா, என்ன விட்டுட்டியா, நீ ஏமாத்திட்டியா, ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதில்லை, எனக்கு விடுவது. நம்ம எடுத்துக்கொள்ற நோக்கம் தவறு. ஆண்டவர் கொடுத்த நோக்கம் யுத்தங்களை நடத்தணும், சுதந்திரிக்கணும். தாவீது தன் குமாரனுக்கு சொல்லும் போது ஒரு பெரிய ஆலயத்தை கட்டக்கூடிய நிலையில்லாத கூடாரம், அங்க 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 டென்ட் போட்டிருந்த ஆலயத்தை, அந்த நிலையான கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார். எருசலேம் ஆலயத்தை அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினதை பார்க்க முடியும். அதான் சாலமோன் மண்டலத்தை உலாவினதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிற ஒரு காரணத்துக்காக இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். இன்று நாம் எப்படி எந்த அர்த்தத்தில் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரமாக கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, சுயநலங்களோடு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும், ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இல்லை அப்படி யோசனை. ஆனால் ஒரு நிபந்தனையோடு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. நீ எந்த வாக்குத்தத்தை எடுத்தாலும் உண்மையா ஆண்டவருக்காக விசுவாசமா இருக்கிறவங்க சுதந்திரிக்க முடியும். நான் ஒரு கெட்டவன், என்ன நம்பி ஐயா எப்படி ஒரு 5000 ரூபாய் கொடுப்பேன், அந்த 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இந்த கணக்கு சரியா ஒப்படைக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஃப்ராட் பண்ணுவேன் அப்படின்னு போது ஐயா கிட்ட ஒரு 10,000 வாங்கும்போது அவர் கொடுக்க யோசிப்பார். ஏன் அப்படின்னா, நான் அநீதியான ஊழியக்காரன், கொஞ்சத்திலே உண்மையில் அதை எப்படி அநேகத்தில் அதிகாரியை மாற்ற முடியும், அதனால அவர் கொடுக்க தயங்குவார். அதேதான் தேவனும் தகுதி பஞ்சுகள் முன்னாடி முத்து போடுறது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம அதை என்ன பண்றோம் தெரியாது. ஒருவேளை ஆண்டவரை தவறக்கூடியவன், நான் விசுவாசமா வாழக்கூடிய தாங்க அப்படின்னு கேட்கும் போது வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியும். நிபந்தனையோட வாக்குத்தத்தம் நிறைவேற ஏற்றதாக இருக்கிறது. நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தம் யார் வேணா, எங்க வேணா, எப்ப வேணா சுதந்திரித்து போயிட்டே இருக்கலாம். அங்க சொல்லும் போது எபிரேயர்ல படிக்கும்போது 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து,
நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா, ஏதாச்சும் ஒண்ணு பெற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவரே நான் உன்னை கைவிடுறதுல சொல்லிட்டீங்க, எனக்கு இதை கொடுத்தீங்க அதை கொடுத்தேன். கரெக்ட், இல்லவே இல்லை சொல்ல. ஆண்டவர் கொடுக்கதான் வந்திருக்கிறார். ஆனா பணத்தையும் பொருளையும் சுகத்தை மட்டும் இல்ல, ரட்சிப்பு, வேறுபட்ட ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனி, இது எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இதோட பண ஆசை இல்லாதவர் தான். அதன் அடிப்படை என்ன? ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், ஒரு பெரிய உபத்திரத்து மத்தியில என்ன ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, நான் நல்லா படிக்கிறேன், பைபிள் நல்லா ஜோம் பண்றேன், ஆலயத்துக்கு வர கத்தரை கொடுக்குறேன், எல்லா விஷயத்தையும் எப்படி இருக்கிறேன், என்ன நீங்க விட்டுட்டீங்களே நினைக்க கூடாதுன்னா அப்போ இந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல, பணத்தினால நம்ம பாதிக்கப்பட்ட நேரங்கள்ல, பண ஆசை இல்லாதவர்களாய் நமக்குரிய போதும் என்று இருக்கிறவர்கள் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியும். யோசுவாவுக்கு ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது, அது உண்மை. அவன் பெரிய யுத்தங்களை செய்து இன்னும் அவன் இருக்கிறவர்களையும் அவனுடைய ஒருத்தர் நிக்கல. சில நேரங்கள்ல இஸ்ரேல் ஜனங்க தப்பு பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற, எழுந்துரு. அவ்வளவு ஒரு நண்பரோட பேசுற போல பேசுறாரு. சூரியன் நிக்க வைக்கிறார். இதெல்லாம் அவர் பண்றாரு. யுத்தம் நடக்கும் போது அது போல ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட நாளே கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட யுத்தங்கள் நடத்த நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன தேவன் கடைசி இவர்களின் வார்த்தை நிறைவேற்றினார். அதுக்கேற்ற உகந்ததாக யோசுவா நடந்து கொண்டான். பண ஆசை இல்லை. இவங்க கூட பாபிலோன் வசத்தை தான் தெரிந்து வச்சுக்கிறாங்க. ஆனா பண ஆசையே இல்லாம கடைசி இவர்களையும் மோசே இருந்தவர்களையும் உடன்மொழியாவே இருந்து அப்படியே வாழ்ந்து 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 கடைசி வரையில இருந்து பெரிய தலைவனாய் வருகிறார். இந்த சுதந்திரத்தை பங்கிடுறவர்கள் யோசுவாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக பேசுவாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போன யோசுவா கிட்ட கூட சின்ன ஒரு குறையை நம்ம பார்க்கறது முடியும், ரொம்ப அரிது, பார்க்க முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது. யோசேப்பு எப்படியோ அதே போல யோசுவா கூட நம்ம பெரிய குறைகளை பார்த்துட முடியாது. மோசே கூட மீறுதலுக்கு உட்பட நம்ம பார்க்க முடியும், யோசுவாக்கு சீக்கிரத்துல பார்க்க முடியாது. அவ்வளோ ஆண்டவருடைய தேவ மனுஷன். அப்படிப்பட்ட யோசுவாக்கு எந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டது, சாலமோனுக்கு எந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டது. ஆனால் 2000 வருடம், கிட்டத்தட்ட 3400 வருடங்களுக்கு பிறகு இதே வார்த்தை நாம் சுதந்திரிக்க முடியும், நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். நமக்கு எப்படி கொடுக்கப்படுது? பண ஆசை இல்லாதவர்களா தங்களுக்கு இருக்கிற போதும் என்று இருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒருவேளை சோர்ந்து பின்மாற்றத்துல போறேன், மன உளைச்சல், வாடகை கட்ட முடியல, டியூ கட்ட முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கோ என்னால முடியல, எனக்கு உடல்ல சப்போர்ட் பண்ணல, அந்த நேரங்களிலே இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. நாம என்ன பண்றோம்? இந்த வாக்குத்தத்தை வைத்து மனிதர்களை எதிர்க்கும்படியும் மனிதர்களுக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டி கொள்ளவும், அல்லது நான் பொருளாசையில முன்னேறோம், என்ன கைவிட மாட்டான், நான் பெரிய பணக்காரன் ஆகுவேன், நான் பெரிய முன்னேறுவேன், எதுக்காக சொல்லப்படுது? வேத வசனங்கள் எங்க எப்ப சொல்லப்படுது நாம் சரியாய் பிடித்துக் கொள்வோமானால் தேவனுடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்க ஏதுவானதா இருக்கும். அங்க சொல்லும் போது யுத்தத்தை நடத்தினா இப்ப போய் நம்ம சண்டை போட முடியாது. அதே வார்த்தை யோசுவா நான் எடுத்துனா இன்னைக்கு போய் எல்லாம் வேற வேற ஜனங்கள், வேற வேற சாதியார்கள், அங்க போய் சண்டை போட்டு இருக்க முடியாது. இல்ல எருசலேம் ஆலயத்தை கட்டணும் நம்ம கட்ட முடியாது. அதை சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதை கட்டும் போது ஆண்டவருடைய வருகை வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் எருசலேம் ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனால் எனக்கானது என்ன? புதிய ஏற்பாட்டு வழி வெளிச்சத்திலிருந்து பழைய ஏற்பாட்டை பார்க்கணும், எப்படி சுதந்திரத்தை கொள்ள வேண்டும், எப்படி நம்ம கை கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலா இருக்கணும். பண ஆசை இல்லாதவராய். நான் நேற்று கூட சகோதரர்கள் பேசும்போது சொன்னேன், நான் ஆல்மோஸ்ட் சாம்சங் கான்ஃபரன்ஸ்ல இருக்கும்போது சொன்னேன், இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். காலையில 7:30 மணிக்கு போறோம், 12:01 ஆகுது, வண்டி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் இருக்குது. 2000 ரூபாய் 2500 சம்பாதிச்சா கூட அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளவு சம்பாதிச்சா முடியல. ஆனா ஒரு காலம் வரும், ஒரு ஆண்டு எல்லா கடனையும் முடிச்சிட்டாரு, எந்த செலவும் இல்லை, நாம பிழைக்கிறதுக்கு மட்டும் வாழறதுக்கு மட்டும் ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நான் வண்டி ஓட்ட போறோம். ஒரு 1000 ரூபாய் கிடைச்சது, சரி போதும் நம்ம நினைப்போமான்னு பார்த்தா நினைக்க முடியாது. அங்கதான் தெரியும், ஒருவேளை நான் பொருள் ஆசையா பணம் ஆசையா, நான் வேதத்தை வாசிக்கும் நேரம் இல்ல, ஜபிக்க நேரம், ஊழியர்களை கலந்து கொள்ள முடியல, சூழ்நிலை இல்ல, இவ்வளவு கஷ்டத்துல வண்டி ஓட்டிட்டு கிடக்கிறோம், நீங்க வண்டி ஓட்டுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், கடவுள் கடன் எல்லாம் முடிச்சிருவாரு. அன்னைக்கு வண்டி ஓட்டும் ஒரு 1000 ரூபாய் ஓட்டினா போதும் நினைக்கிறோம் பாருங்க. வேணாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோம் பண்ணணும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம ஆண்டோடைய ஊழியர்களை கலந்து கொள்ளணும். இப்படி நினைக்கும் போதுதான் நம் பொருளாசை இல்லாதவர்கள். ஒருவேளை நம்ம பழைய மாதிரியே மறுபடியும் பத்தாது, இன்னும் ஒரு 1000 ரூபாய் ஓட்டு, 2000 ரூபாய் ஓட்டுன்னு சொல்லும் போது நாம் பண ஆசை உள்ளவர்கள். அன்னைக்கு இதே வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியுமான்னு கேட்ட முடியாது. மாறுகிற உலகத்துல மாறினே இருக்கிறோம். ஒரு நாள் நம்மை மாற்றி விட்டு நம்மை ஆண்டவரை மறக்க செய்கிறது தான் இந்த மாற்றங்கள். ஆனால் மாறாத தேவனும் மாறாத வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள பண ஆசை இல்லாதவர்களாய்
நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்துக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார்? நிபந்தனையோடு வாக்குத்தத்தங்கள் நாம் அதை உறுதிப்பட்ட சுதந்திரிப்பதற்கு ஏதுவானது. எதுவுமே நிபந்தனை இல்லாம கொடுத்துட்டா ஒண்ணுமே சுதந்திரிக்க வேண்டும். என்னைக்கு நம்ம கையை விட்டு போகும்னு தெரியாது. ஒரு நிபந்தனை பாருங்க, நீங்க ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யுங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் தராங்கன்னா அது ஒரு அர்த்தம். நீங்க வேலை செய்யுங்க, சம்பளம் தருவேன் அப்படின்னு எப்படி செய்வீங்க? எவ்வளவு நாள் வேலை செய்யணும், எவ்வளவு மாசம் கொடுப்பீங்க, எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? ஆனா ஒரு நிபந்தனை 8 மணி நேரம் வேலை பாருங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தரேன். எவ்வளவு நிபந்தனை, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. கரெக்டா 8 மணி நேரம் வேலை செய்யறேன், மணி 5,000 கையில் எடுத்து போயிட்டு. ஆனா வேலை செய்ய உங்களுக்கு சம்பளம் தருவேன். நல்லா இருக்குதா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிபந்தனையோடுது. நான் அசுத்தமா இருந்து, நான் விசுவாசமா இல்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமா இல்ல, நான் பெற்றவருக்கு அதனால பயிர் என்ன? இந்த உலகத்தால் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம அனுபவிச்சுட்டு போலாம். ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ முடியாதுல, வாழலாம், ஆனா பரலோகம் செல்ல முடியாது. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சரிசமமான கணிப்பை ஏற்படுகிறார். அவர் எப்படி நம்மளை ஆண்டவர் அறிந்தவர் வாழ வைக்கிறாரோ அவங்களே வாழ, ஆண்டவர் அறியாத தூஷிக்கிற கெட்டவங்க வாழ வைக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு ஆண்டவர் நடத்துறான்ற அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அவர்களுக்கு இல்லை. 2 பேரையும் ஆண்டவர் தான் நடத்துகிறார். ஆமென். அப்ப பண ஆசை இல்லாதவர்களா இந்த வாக்குத்தத்தத்தை நாம பின்பு 3400 வருஷம், இன்னும் ஒரு 3000 வருஷம் ஆண்டவரை தாமதித்தாலும் இதே வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியும். சோர்ந்து போற நேரங்கள்ல, பல பிரச்சனைகள் இருக்கும்போது, பாவ போராட்டம் வெளிவரும் நினைக்கும் போது அன்னைக்கு சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவார், என்னை கைவிடுவதில்லை. பண ஆசை இல்லாதவர்களா அப்படி நடக்கும் போதுதான் நாம் இதை சுதந்திரிக்க முடியும். 2வது ஒரு பகுதி 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து 6 வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்போ முதல் வாக்குத்தத்தத்தை குறிச்சு பார்த்தோம். 2 பழைய ஏற்பாடு வசனங்களை கோட் பண்ணியிருக்காரு. அது 2வது ஒரு பகுதி தான், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இது நம்ம எடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் 56:11, சங்கீதம் 118:6, 118:6 வாசிங்க. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தாவீது சொன்ன இதே வாக்குத்தத்தத்தை, இந்த முதல் வாக்குத்தத்தையும் 2வது வாக்குத்தத்தையும் சொல்லி இதை சுதந்திரிக்கும்படி வழி செய்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன விரோதமா பாக்குறியடா, மனுஷன் எனக்கு என்ன செய்ய போற? தாவீது சொன்னால் அர்த்தம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் யுத்தங்களை நடத்துறாரு. ஒரு யுத்தத்தோட தோல்வி பெறல. பெலிஸ்தர் தேவனுக்கு விரோதமான ஒரு சக்தி தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுது, அடிமைப்படுத்துது. அவருடைய பாரம்பரியம் பாவத்தையும் விக்கிரகங்களையும் வணங்குற சூழ்நிலை வருது. இவங்க எல்லாம் அதுல போய் பின்பற்றி போறாங்க. அந்த நேரத்துல ஒரு யுத்தம் தேவைப்படுது. தாவீது யுத்தத்தை நடத்துறாரு. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆனா இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்கு எதிரிகளே கிடையாது. ஒரே ஒரு எதிரி, பிசாசாகிய சாத்தான். அந்த எதிரி ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் மூலம் நமக்கு கிரியை செய்யறான். வரும்போது நம்ம அவனை பார்க்கணும், இவன் பாரு சாத்தான் மாதிரி வந்துட்டான், இவன் நமக்கு சத்துரு, நம்ம வீட்டாலே சத்துரு, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர்கள் நமக்கு சத்துரு இல்லை, சத்துரு அவர்கள் மூலயமாய் கிரியை செய்கிறான். நம்ம நினைக்கப்படும் போது நம்முடைய நன்னடக்கையை கொண்டு அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை கொண்டு அவர்களை ஆதாயப்படுத்திக்கணும். நம்ம கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்திக்கணும். ஒரு எதிர்பார்க்கலாம், அடிக்கலாம், திட்டலாம், நமக்கு விரோதமான ஏமாத்தலாம், எது வேணா பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, சத்துருக்களை சிநேகியுங்கள். விரோதின் ஒண்ணுமே கிடையாது. கொடும் பாவிகளா இருந்த நம்ம தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இப்ப நம்ம சொல்லலாம், இவன் சத்துரு அவன் சத்துருன்னு சொல்லுவோம். நாம ஆண்டவரை அறியாத முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும் எதிர்பார்த்தா இருப்போம். ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பைபிள் சர்ச்சைக்கு போத, ஏன் போறேன், ஏன் காணி கொடுக்குறேன், இப்படி எல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஏன்னா அப்ப நம்ம சத்துரு பிசாசு அப்படின்னு நாம சொல்லிட்டு எப்படி இருக்கோம். இன்னைக்கு நம்ம தான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பிசாசு, சத்துரு, எதிரி கிடையாது. தாவீது சொல்லும் போது அவன் தேவனுக்காக யுத்தங்கள் நடத்தினான். இன்று நாம் சொல்லும் போது ஒரு தைரியம் கிடைக்கிறது. அந்த வருஷம் அழகா படிங்க, மறுபடியும் படிங்க. அந்த வருஷம் 6 Ebrேயர் 13. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்,
நான் பயப்பட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நாம சோர்ந்து பின்மாற்றங்களை போகும்போது, சத்துரு போல பிசாசு அவங்க மற்றவர்களை கொண்டு நமக்கு கிரியை செய்யும் போது, நாம் கடவுள் விட்டு பின்வாங்கும் போது, அப்போது சொல்ல வேண்டிய வார்த்தை தான் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இதுதான் பவுல் அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு தெரிவிக்க முடியாது. வியாதியோ வியாகுலமோ எதுவான நாச மோசமானாலும், பட்டினியோ பசியோ எதுவானாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்றதுதான் இங்கே மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆனா அந்த வசனத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நாம் மற்றவர்களை எதிர்க்க, மற்றவர்களை விரோதிக்க, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்க, இப்படிதான் நம்ம யோசனை வச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எப்படி என்னை விட்டு விலக மாட்டா, என்னை கைவிட மாட்டா, எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, இதை வைத்து நான் சுதந்திரிக்கிறேன். நான் சோர்ந்து போன நேரங்களிலே, நம்ம அசதியான ஒருவேளை பாவ போராட்டங்கள்ல, பிரச்சனைகள, கடன் பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை இருக்கும்போது இல்ல நமக்கு எதுவுமே செயல்படல, அன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். மனுஷர்களை விரோதிக்கிற சமயத்துல சொல்லாதீங்க, நான் பின்மாற்றம் அடைய போறேன், ஆண்டு விட்டு தூரம் போறேன். அப்ப சொல்லுங்க இந்த வார்த்தையை, கர்த்தர் எனக்கு சகாய. ஊசா குறித்து சொல்லும் போது அவன் பரிகாரி இல்ல, கர்த்தர் அவன் பரிகாரியை தேடல அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ கர்த்தரை தேடுவதிலே நம்ம சகாயர், அவர் சகாயர். நான் பின்மாற்றம் அடையும் போது சகாயரா இருக்கும். அப்ப சொல்லுங்க, நான் ஒரு ஆண்டு விட்டு போக போறேன், இல்ல நான் போல, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எத்தனை பின்மாற்றங்கள் வரட்டும், எத்தனை பாவ போராட்டம் வரட்டும், பழைய நினைவுகள்லாம் வரட்டும், நான் செய்ததெல்லாம் வரட்டும், நான் போக மாட்டேன். நம்ம ஆசை தூண்டுகிற எல்லாம் வரட்டும், ஒரு பண ஆசை வரட்டும், பணங்களை அதிகமா தரட்டும், ஆனா கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுடைய பாதையில் நடக்கிறது நான் தைரியமா இருப்பேன் என்று சொல்ல ஆரம்பிக்கணும். இப்படி சொல்லும் போதுதான் இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். சுதந்திரிக்க முடியாத காரணம் நான் குறைவுடன், தேவனுடைய பகுதியில ஒரு தவறும் இல்லை, தேவன் சொன்ன வார்த்தையில ஒரு மாசு இல்லை, ஆனால் நம்மிடத்திலே குறைகள் உண்டு. நாம் சுதந்திரிக்கிற முறைகள் வேறு. எங்க எப்போ எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, நான் எங்கு நிற்கிறேன், எப்படி சுதந்திரிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையின் காலத்தில் உட்பட்டு இருக்கிற நாம் இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்களை அது வழியாய் சுதந்திரிக்க முடியும். ஆமென். நாம எழுத்தின்படி அப்படியே எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம போராட்டங்கள் இருக்குது. வாக்கு தத்தங்களை சுயநலமாக நான் எனக்கு தேவைக்கு, என்னுடைய தேவைக்கு என்று சொல்லும் போதுதான் அங்கே அநேக தோல்வி அடைகிறோம். இரண்டாவது ஒரு காரியம், தேவன் மாறாதவராய் இருக்கிறார். சங்கீதம் 102 25 27 வரை வாசிப்போம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உடைய கரத்தின் கிரியா இருக்கிறது, அவைகள் அடைந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகளை முடித்து போவதில்லை. உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போகல. அதுதான் எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை, இந்த தேவனுடைய தன்மை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, அந்த 13:7 வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். 13:7 வாசிப்போம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்தினவர்களை நினைத்து கவனித்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நாம அநேக நேரம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம நடத்தினவங்களை யோசிக்கிறதே கிடையாது. நான் எப்படி அவ்வளவுதான், இங்கே நம்ம இது கேட்கறதோட சரி. ஆனா எவ்வளவு பாடுபட்ட மிஷினரிகளா இருக்கிறாங்க. பிரதர் ஆண்ட்ரோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்துல எல்லா நாடுகளுக்கும் இந்த வேத புத்தகத்துக்கு ஒரு பெரிய தடை. இவர் என்ன பண்ண, எந்தெந்த நாடுகளுக்கு போறாரோ அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த மொழியில எடுத்துட்டு போவார். ஒரு தடவை அங்க மடக்குவாங்க, செக் போஸ்ட்ல மடக்கும் போது இவர் முன்னாடி வண்டியில செக் பண்ணிட்டே இருப்பாங்க, பின்னாடி இருப்பாரு. அவர் மரச்சீட்டுல பாக்ஸ் பைபிள் இருக்கும், அப்படியே வண்டி ஃபுல்லா கார் எல்லாம் அப்படியே இருக்கும். இவர் போயிட்டே இருப்பாரு, எல்லா வண்டியும் மடப்பாங்க. இப்ப அவர் ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவே என்ன பண்ணாரு, ஆண்டவே நீங்க வாழ்ந்த நாட்கள்ல கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சுங்க, ஆனா இப்போ அதை மாற்றி செய்யுங்கப்பா, கண்ணு தெரியுறவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி பண்ணுங்கப்பாங்க.
இந்த லோத்து காலத்துல கூட்டாட்டம் பண்ண மாதிரி. இவங்க வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க வண்டி அடுத்தது செக் பண்ண வேண்டியது அடுத்ததான் ஏதோ ஒரு காரணம். இந்த சோவியத் யூனியன்ல பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டாங்க, இது எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவரு காட்ஸ் மகளன் ஒரு புக்கை எழுதிட்டார். எழுதி இப்படிதான் எடுத்துட்டு போறேன்ற மாதிரி எழுதிட்டாரு. 25 வருஷங்களா அவரை பிடிக்கவே முடியல. இருக்கிற எல்லா சோவியத் நாடுகளுக்கும் ஆண்டவருடைய புஸ்தகத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணி எல்லா இடங்களும் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கவனிக்கணும், நம்ம நடத்துறவங்க கவனிக்கணும், யோசிக்கணும், அதை பின்பற்றணும். ஆனா நம்முடைய பார்வை ஒரு செலிபிரிட்டி, ரொம்ப யாரும் விளம்பரமா யாரு இருக்குது. இன்றைய தினத்துல பெரிய ஆராதனை வீரரை பார்ப்போம், தப்பு கிடையாது, பாடுங்க, ஆண்டவர் துதிங்க. ஆனா அவரை உங்க பெரிய கதாநாயகனை போல பார்த்துருந்தீங்க, அதுதான் தப்பு. அவர் எப்படி பேசுறாரு, அவர் எப்படி பாடுறாரு, அதே போல ஒருவேளை அதுல உங்களுக்கு பக்தி விருத்தி இருக்குதா, அவரை பார்க்கும் போது உங்களுக்கு விசுவாசம் தூண்டுதா, பின்பற்றுங்க, கவனிங்க, அவங்க நினைத்து பாருங்க. நம்ம யாரும் நடத்தினா, என்னை யாரும் ஆண்டவர்கள் நடத்தினா, அவருடைய விசுவாசம் எப்படி என்ன ரட்சித்தது, அவங்க ஆண்டவர்கள் இருக்கிறது. ஒருத்தங்க ஆண்டவர் பத்தி சொல்லும் போது ஒரு பெரிய மோசமான ஒரு அக்யூஸ்ட் போல சொன்னா நம்ம ஏத்துக்க முடியாது. நீ ஏன் மாறல? அப்ப என்ன நடத்தினவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்னை காட்டிலும் பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, அன்புல, தேவனுடைய இஷ்டத்தை செய்கிறதுல வல்லவராக இருந்திருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னை ரட்சிப்பு நடந்தது, தேவ வார்த்தை. அப்ப அவங்களுக்கு நினைக்கணும். நான் அதுதான் அடிக்கடி அங்கிள் சொல்லுவேன். என்னன்னா, அங்கிள் என்னை தேடி 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 ஒரு ஓடி இருந்தேன். ஆனா வந்த பிறகு ஊழியங்களை செய்யணும் அப்படின்னா கொடுக்கறதுல அவர் மாதிரி யாருமே ஊழியத்துக்கா யார் தரா யார் தரா பார்க்கவே மாட்டாரு. ஆமா, நான் தரப்பா, நான் சொல்றேன், எங்க போனாலும் சரி, எங்க அந்த ஊழியத்தை செய்ததுல அவர் அந்த அளவுக்கு கனம் பண்ணுவார். நான் அதை நினைச்சு பார்ப்பேன் எப்பவுமே. ஏன் அப்படின்னா அவர் விட்டதே கிடையாது ஒரு நாள் கூட. ஊழியத்துக்குன்னு சொன்னா சரி இப்ப பண்ணலாமா, அது வேண்டான்ற ஒரு வார்த்தையும் யோசிக்க மாட்டாரு. அங்கிள் இது பண்ணாங்க, அது பண்ண எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஊழியத்தை செய்கிறதுல விசேஷமா கனம் பண்ணுவார். இப்ப அவருக்கு வேலை கிடையாது, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், வயசாயிடுச்சு, சர்ச்சைக்கு சபை நடக்குது, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த சபையில ஆத்துமாக்கள் பெருகணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும். சுகர் தான் அவருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருந்துச்சு, 4 பிள்ளைங்க இருந்தாங்க, 4 மரும பிள்ளைங்க இருந்தாங்க. இவ்வளவுத்தையும் குடும்பத்தையும் நடத்திட்டு தேவனுடைய ஊழியத்தை நடத்தணும்னா விட்டுருக்கலாம், வேற யாரும் நியமிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் இருந்த நாட்கள் வரலையும் அவர் நேர்ல சொல்ற அடிக்கடி அனுப்பிடுவோம், பா குடும்பம் தான் பாருங்க, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஊழியம் தான் பாருங்க, நான் ஊழியத்துக்கு மட்டும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நான் அதெல்லாம் பார்க்கும்போது யோசிப்பேன், ஊழியம் செய்யறோம்னா அவங்களுக்கு கனம் பண்ணுவாரு கொடுக்குற விஷயத்துல. அப்ப இவங்களை நினைக்கணும், முதலாவது நினைக்கணும். ஆண்டவர் நினைக்கணும்னு சொல்லுவாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். திருவந்து எடுக்கும்போது ஆண்டவருடைய பாடுகள் நினைக்கிறோம். அதே ஆண்டவர் தான் நம்மை நடத்தினவர் நினைக்கணும், பரிசுத்தவான்கள் நினைக்கிறோம், நம்ம நினைச்சு பார்க்கணும். ஓ இப்படிதான் இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருத்தர் இருப்பாரு, அவர் இருக்கிறதெல்லாம் கெட்ட வழியும் பண்ணுவாரு, அவர் இறந்துட்டாரு வச்சுங்க, அங்க போயிட்டு பா சூப்பர் மனுஷமா அப்படின்னு இல்ல. நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்தினதை நினைக்கணும். மனிதர்களே அப்படிதான். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி நடத்தினார், அவர்கிட்ட நான் விசுவாசத்துக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன இருந்துச்சு, என்னை நடத்தும் போது நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறோம், நம்ம ஊழியம் சப்போர்ட் பண்ணிப்பேன், நீ பணத்தால தாங்குறியா? இன்னைக்கு அவர் பணத்தால செய்தார் ஊழியத்தை. பணத்தை கூட அழிந்து போகிற உலக பொருட்களை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேதவசனம் சொல்லுது. அநித்தியமான உலக பொருட்களை கொண்டு செய்யுங்க. ஆனா அதை நம்ம செய்யறோமா? நம்ம நடத்தினவர் செய்யறாங்க, நம்ம நடத்தின விசுவாசம். இன்னைக்கு கூட சுந்தரம் பாஸ்டர் சொல்றோம், சாம் சுந்தரம் பாஸ்டர் சொல்றோம். இதுல ஏன் சொல்லிட்டு இருக்கா, அவங்க அந்த அளவுக்கு ஊழியம் செய்தாங்க. இந்த சிபிஎம் ஊழியத்தை ஃபர்ஸ்ட் பாரு, அவரு சொல்றோம் எவ்வளவு பெரிய அவர் அந்த ஒரு சிபிஎம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப வருங்க, சாப்பாடு கூட கிடையாது. இன்னைக்கு உலகம் அனைத்து ஊழியர்கள் இருக்கு. ஏன்னா நம்மை நடத்தினவர்கள், அவங்க அந்த ஊழியத்தை தாங்க. கிறிஸ்தவம் வளர்ந்துகிறது. தோமாவை பத்தி தெரியல, வில்லியம் கேரியை பத்தி தெரியல. வில்லியம் கேரி மொழிபெயர்த்தார் 43 மொழிகள்ல வேதாகமத்தை வந்தாரு போனாரு. ஆனா அவர் பட்ட பாடுகள் நினைக்கிறது இல்ல. அவர் ஆண்டவருக்காக செய்ய வைராக்கியங்கள். அவர் 2 பிள்ளைங்க இறந்து போச்சு, ஒரு பிள்ளையை அவரே குடி தோண்டி அவரே புதைச்சாரு. அவங்க மனைவி இருந்த ஒரு கோபத்துல நீ இன்னும் தேவன் சொல்லி மணல்ல பாதிக்கப்பட்டு அவரை கொலை செய்யும்படி வந்து அவங்களையும் ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு கடைசியில் அவங்களே இறந்துட்டாங்க. இவர் இன்னும் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். பெரிய படிச்சவர் கிடையாது, அவர் செருப்பு தைக்கிறவர், பெரிய படிப்பாளி கிடையாது. கிரேக்கர், லத்தீன், எபிரேய மொழிகளை கற்றுக்கொண்டு இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 43 மொழிகளை கற்றுக்கொண்டு அதிலே மொழிபெயர்ப்பு வைத்தார். இதை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப விசுவாசம் பெருகும். நான் இதை கவனிக்கிறது இல்ல, நம்ம பண்றது. இப்ப நம்ம கையில ஸ்மார்ட் போன் இருக்குது, நம்ம நினைச்சா விக்கிபீடியா
போட்டு கூகுள் போட்டு எதை சர்ச் பண்றீங்க? மிஷினரிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அதெல்லாம் போட்டு படிச்சாலே பத்தி நீங்க கதையை கத்துங்க. அந்த கதை மைண்ட்ல இருக்குங்க. நான் கதை போல சொல்லல, இது நம்ம விசுவாசத்தை தூண்டுதா, நம்ம விசுவாசத்தை பெருக பண்ணுதா? ஒரு செலிபிரிட்டி ஊழியங்கள் யார் உயர்ந்த இருக்கிறா, யார் ஃபேமஸா இருக்கிறார், ரெனி ஜோஷ்வா, ஜான் ஜெபராஜ், தப்பு கிடையாது, பாடுங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. இதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை தூண்டுகிறதா, உங்களை விசுவாசத்தை நடத்துகிறதா? நம்ம அவரை பார்க்கும்போது ஒரு விசுவாசம், ஒரு தேவ மனிதர் ஒருத்தர் பார்க்கும்போது தேவனுடைய மனிதர் என்ன விசுவாசம், ஏன்னா ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க, இப்படி நினைக்க முடியுதான்னு கேட்டா நினைக்க முடியுது இல்லை. இன்னைக்கு தோமா இந்த இந்த இந்தியாவோட கால வைக்கல அப்படின்னா சுவிசேஷத்தை வளர்ந்துருக்கோம். போப்பாண்டவர் 16ஆம் நூற்றாண்டுல பிரான்சிஸ் சேவியர் முதல் மிஷனரி இந்தியாவுக்கு வரும்போது எப்படியாச்சும் இந்தியாவுக்குள்ள போய் ஆண்டவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அவர் கேரளாவை பார்க்கும்போது கிறிஸ்தவம் அங்கே இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரை தொழில் குறைச்சலாம் நிறைய இருந்துச்சு. எப்ப நான் 1ஆம் நூற்றாண்டுல தோமா வந்தப்ப கிட்டத்தட்ட 1600 வருஷம் கழிச்சு பிரான்சிஸ் சேவியர் வராரு. அது வரையும் கிறிஸ்தவம் இருக்கு. அப்போ அவரு பார்த்து பிரமிச்சிட்டார், என்ன இது நம்ம இது ஆண்டவருக்கு அறியாத ஜனங்க நினைச்சு யோசிச்சு வந்தா இங்கேயும் ஆண்டவர் தொழுது கொள்ற ஜனங்கள் இருக்குது. அப்ப அந்த பரிசுத்தவான்கள் செய்த பாடுகளை நினைக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு விசுவாசம், நமக்குள்ள ஒரு அன்பு வரும். அப்ப நம்ம சொல்ல முடியும் ஆண்டவர் நேற்று இன்று மாறாது. எப்படி சொல்லணும் தெரியுங்களா? அந்த பரிசுத்தவான்கள் நடத்தினாரு, அவங்க ஒரு நாள் அவர் கைவிடல. இன்னைக்கு வந்து அவங்களை குறிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அவர் என்றைக்குமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல எனக்கும் நேற்றும் இன்றும் மாறாதவர். இப்ப நம்ம அப்படி சொல்றது இல்லை. நமக்கான சத்தியத்தை நான் பொதுப்படையா தனிப்பட்ட எனக்குன்னு அப்படியே ஒரு ரேக்ல போயிட்டு எடுத்துட்டு போறேன். தப்பு கிடையாது, சொல்லுறீங்க. ஆனால் அதுல ஒரு பொது நல்ல ஒரு கிறிஸ்தவம் இருக்கணும். நான் சுயநலமாய் வாழ்வதற்கு தேவனுடைய சபை இல்லை, நான் சபையோடு சேர்ந்து ஆண்டவரோடு வாழ்வதற்கு தான் தேவனுடைய சபை. இது முழு குடும்ப நாமக்காரராகிய இயேசு கிறிஸ்து 1000 தூதரிடத்திலே சேர்ந்து எழுதுறார். முழு குடும்பமே தான் இந்த ஒரு பொது நலத்தோட தேவனுடைய சபைக்கான ஏக்கமாய் இருக்கணும். அவங்கதான் தேவனுடைய நேற்றும் இன்றும் மாறாதவர் என்ற வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியும். சரி, இப்ப நான் எதுவுமே சொல்லிட்டு, தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர். முதல்ல சொன்ன பண ஆசை இருக்கக்கூடாது, நான் உன்னை விட்டு விலகுவதை கைவிடுவதுன்னு சொல்லும் போது நாம எப்படி சுதந்திரத்துக்கு வரணும்னு சொன்னேன். யோசுவா சுதந்திரத்துக்கு ஒரு காலகட்டம், தாவீதுடைய மகன் சாலமோன் சுதந்திரத்துக்கு ஒரு காலகட்டம், கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம எப்படி சுதந்திரிக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது, அதுதான் நமக்கு தைரியத்தை உறுது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் சோர்ந்து போகிற நேரங்களை வாக்குத்தத்தை கொடுத்து நீங்க உண்மைதான், நான் சோர்ந்து போகிற நேரங்களை அப்ப இந்த வார்த்தை சொல்லுவேன். நான் கீழே விழுற நேரங்களை கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லுவேன். நான் மனுஷங்களுக்கு விரோதமா அதை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு தைரியம் உண்டாகும்படி, விசுவாசம் பெருகும்படி கொண்டு வர போறேன். ரெண்டாவது, நம்மை நடத்தினவர்களை நாம் நினைத்து பார்க்கணும். நடத்தினவர்கள் நினைத்து பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்க விசுவாசத்தை பின்பற்றணும். எப்படி இருக்கிறாங்க? ஒரு தவறான பர்சனா வேண்டாம். உங்களால் அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தேவ பயம் வருதா? அவரை பார்க்கும்போது உங்களுக்கு இவர்கிட்ட நம்ம சில பேரை பார்த்தா அனாவசியமா பேசுவோம். ஒரு ஊழியக்காரை பார்த்தா பேச முடியாது. அதே வேற ஊழியக்காரை பார்த்தா நம்ம சிரிச்சு பேசுவோம். ஆனா ஒரு ஊழியக்காரை பார்த்தா பேச முடியாது. ஏன் அப்படின்னா தேவ பயம். ஒரு தேவதாஸ் உண்மையா ஆண்டவருக்காக வாழ்ற மனுஷன், இவர்கிட்ட நம்ம தவறான பேச முடியாது, ஒரு கிண்டலா கையை பேசிக்க முடியாது. அந்த ஒரு எண்ணம் நம்ம இருக்கிறோம். அவர் உண்மையான ஒரு தேவ மனிதனா இருப்பார், பின்பற்றணும். தேவன் அப்படி பரிசுத்தம் நடத்தினவர் நமக்கு சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்ப தேவன் மாறாதவர் என்ற அடிப்படையில் தான் நம்ம 102ஆம் சங்கீதத்துல 25, 26 வாசிச்சோம். அதே மாதிரி மல்கியா 3:6 வாசிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நம்மளே சொல்றார், நாம் நிர்மூலமாக. யாக்கோபு 1:17 வாசிக்கிறேன். அவர்கிட்ட யாதொரு மாறுதலும் தேர்தலும் இல்லை என்று, எல்லா நன்மை அவர்கிட்ட தான் வருது, அவர்கிட்ட மாற்றம் இல்லைன்னு சொல்லுது. நம்ம வாசிச்ச 102, 25, 27 சொல்லுது என்ன அப்படின்னா, பூமியே மாறி போகலாம், நீ மாறாத, ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. வார்த்தை மாறல, நம்ம கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். ஆண்டவர் மாறதில்லை, வாக்குத்தத்தை மாறதில்லை. ஆனால் தேவன் மாற மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்பேன், என்ன அப்படின்னா, தேவன் மாற மாட்டார். ஆனா யோனாவின் புஸ்தகம் 3:4 வாசிக்கும் போது, வாசிக்க வேண்டிய நேரம் இல்ல, எழுதிங்க. 3:4 வாசிக்கும் போது அங்கே நான் நினிவேவை கவிழ்க்க போகிறேன் என்று ஆண்டவர்
யோனா மூலமா சொல்லிட்டார். அவன் போக மாட்டேன்றான். அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் மீன் வயிற்றுல போய் மறுபடியும் மீன் கக்கி அவன் ஒரு பாடலை பாடி அதுக்கப்புறம் போய் அவன் சொல்றான். சொல்லிட்டு வந்துட்டான். நீங்க மக்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து மிருக ஜீவன் கூட பாசிங்க இருந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றாங்க. ஆண்டவர் இவன் கவுக்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துக்கலாம். கவுக்கல, இவனுக்கு கோவம் வந்துச்சு. அவன் சேர்ந்து கரெக்ட் தானே, போக மாட்டேன்னு சொன்னாங்க, உண்மைதான். போன்றாரு. தண்ணியில மறுபடியும் மீன் தண்ணி தூக்கி போடுறாங்க, மீன் விழுங்கிடுது. மறுபடியும் போறன்னு சொல்லிட்டாரு. நீங்க கவனமா இல்லையா, மாறிட்டாரா இல்லையா? மாற மாட்டாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். வேதனா சொல்லுது அவர் மாற மாட்டார். அவர் நேற்று மீண்டும் நின்று மாறாதவர். உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதை மாறாதவர். நீ மாறாதவர். உங்களிடத்தில் யாதொரு மாறுதலும் தேர்தலும் வேற்றுமை நேர்தல் நிலை என்று வேதம் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் அழிப்பேன் என்று சொல்லிட்டு அழிக்காம இருந்தார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவ மாற மாட்டேன்னு சொல்றவரு மாறிட்டு. ஆனா என்னன்னா, நம்ம எரேமியா புத்தகம் 18:8-9-10 வாசம். அது ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நம்ம அந்த வசனங்களை வெளி தோற்றமா எடுக்கும் போது நம்ம அதை புரிந்து கொள்ள முடியல. கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது நாம விளங்கிக் கொள்ள ஏதுவா இருக்கும். எரேமியா புத்தகம் 18 வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் 18ஆம் அதிகாரம் 8-9-10. நான் விரோதம் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இங்க என்ன சொல்றேன்னா, முதல்ல இடிப்பேன், கட்டுவேன். ஆனா முதல்ல இடிப்பேன் சொல்லுவார். எதுக்காக? தீமை செய்யும் போது. ஆனா அது முன்னாடி சொல்றாரு, நீ நன்மை செய்யும் போது நான் உனக்கு இறங்கி மறுபடியும் உனக்கு கட்டுவேன், உனக்கு சேர்ப்பேன், நான் மனம் மாறுவேன். அப்ப எதுல மாற மாட்டார்? தேவன் மாற மாட்டாருன்னா, இப்ப நான் மாற மாட்டார், என்ன மன்னிக்கிறார் சொல்லிட்டு ஊருப்பட்ட பாவத்தை நான் செஞ்சுட்டே இருப்பேன். அதுல ஆண்டவர் அப்படி சொல்ல, அவர் குணாதிசயத்தில் மாறாதவர். அவருடைய குணாதிசயம் என்னன்னா, நீங்கள் பாவம் செய்யும் போது சிட்சிக்க தண்டிக்க அவர் காத்திருக்கிறார். ஒருவேளை மனம் திரும்பும் போது உங்களை மன்னிக்க ஆசீர்வதிக்க முன் வருகிறார். அவர் குணாதிசயத்துல மாறுகிறது இல்லை. நான் கட்டுவேன், அவிழ்ப்பேன், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். நீ தீமை செய்யும் போது எல்லாத்தையும் இடிப்பாரு. ஒருவேளை நன்மை செய்யும் போது நம்மை கட்டி எழுப்புகிற தேவனா இருப்பார். அப்ப நம்ம நினைச்சு கூடாது, இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறுறதில்ல, நான் என்ன வேணா பண்ணி தெரியலாம் அப்படின்றதுக்காக சொல்லவர்களே. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் மனம் திரும்புகிற பட்சத்திலே அவர் மன்னிக்கிறார். அவர் குணாதிசயத்திலே மாறுகிறது இல்ல. அவர் ஒரு குணம் வச்சிருக்கிறார், என்னன்னா நல்லவர், அதுல மாறவே மாட்டார். அவர் இரக்கம் உள்ளவர், அதுல மாறதே கிடையாது. இது எல்லாமே நடந்துட்டே இருக்கு, மாறதே கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவர் மாற மாட்டார் இயேசு கிறிஸ்து, அதுதான் நம்ம பாவம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. இவர் மன்னிக்கிறதா இருந்தா மாறுவார். குணாதிசயத்தை அவர் மாத்திக்கவே மாட்டார். அவர் மன்னிக்கிற குணம், அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாசிங்க பார்க்கணும். ஆனா இங்கே ஒரு இடத்துல இப்ப மாறுவாருன்னு சொன்னேன், மாற மாட்டாருன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் இங்க மாறுவாரா நம்ம தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். இப்ப தண்ணீர்ல ஒரு தூதன் வந்து இருக்கிறவர் இருந்தவர் வருகிற பரிசுத்தருமாகிய நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீர். எவரையும் 1:8 கூட சொல்லுது, அவர் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அப்ப அப்படி நீதி செய்யறாரு. இப்ப போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வாழ்ந்துட்டோம், மறிச்சிட்டோம். ஓரளவு ஆண்டவர்களை பாதி பேர் வாழ்ந்திருப்போம், ஆண்டவர் அற்றி வாழ்ந்திருப்போம். நம்ம தான் போனோம், நான் அயோக்கியமா செய்துட்டு போய் நிக்கிறேன். இப்ப ஆண்டவரே நீர் உங்களுடைய குணாதிசயத்தில மாறுகிறது இல்லை, என்னை மன்னிக்கப்பான்னு கேட்டா மன்னிப்பாரா? ஆண்டவர் மாறுறது இல்லையே, மன்னிக்க மாட்டார். ஏன்னா அவர் திட்டம் பண்ணி வைத்ததுல மாறுறது இல்ல. அவர் முதலாவது மாறாதவர், குணாதிசயங்களை மாறுகிறது இல்ல. இரண்டாவது, அவர் நியாயசனத்துல உட்கார்ந்து அவர் திட்டம் பண்ணிட்டாரு. கிருபையின் காலங்கள் இருக்கிற மட்டும் அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர். ஒரு நாள் வரும், நாம எல்லாம் மறிக்க போறோம், அல்லது ஆண்டவருடைய வருகை வரும். நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் நீதியுள்ள செங்கோலை அவர் வைத்திருக்கும் போது அங்க போயிட்டு ஆண்டவரே நீங்க மன்னிங்கன்னு சொன்னா
அந்த இடத்துல அவர் மாற மாட்டார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது மாற மாட்டார்னா அவர் குணாதிசயம் மாறுறதுல இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் செய்யும் போது ஆண்டவர் தண்டிக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம மனம் வருத்தப்படும் போது நம்ம ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார், ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார், தேவ சபையிலே சேர்க்க ஆயத்தமா இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பின்வாங்கி ஆண்டவர் அற்றிருந்து பண ஆசையோடு வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமல் நம் நடத்தவர்களை பின்பற்றாமல் போவோமானால் கடைசியில் ஒரு நாட்கள் வரும், நாம் ஆண்டவருக்குள்ளே போய் நியாயசனத்துல நிற்கும் போது அங்க அவர் மாற மாட்டார். அவர் திட்டம் பண்ணிதிலேயே மாறுகிறதில்லை. அங்கே நீதியுள்ள நியாயாதிபதியார் சொன்ன வார்த்தைகளே நம்ம நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் வார்த்தைகளே மாறாதவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வாக்கு தத்துவத்துல மாறுறதில்லை, ஆண்டவர் மாறாதவர். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், அவர் என்னைக்குமே மாறுறதில்லை. நம்ம நடக்கிற பரிசுவான்களை பார்த்திருக்கிறோம். அதுக்காக வார்த்தை சொல்றாரு, எத்தனையோ பரிசுவான்களை பார்த்திருக்கிறோம். யோவான் எடுத்தீங்கன்னா அவருடைய எண்ணெய் கொப்பரையில போட்டாங்க. எத்தனையோ வருடங்கள் பத்மத்தீவில் இருந்து ஆண்டுடைய வார்த்தையில் எழுதினாரு. யோவான் ஸ்நானன் உலகத்துல உள்ள மனுஷன் இவனுக்கு கூட பெரியவர் யாரும் கிடையாதுனாரு. அவர் ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஏறுவதற்கு நடனம் ஆடி தலையே வெட்டிடுச்சு. தலையே பரிசா, நம்மளாம் பரிசு வாங்குறதுக்கு அண்ணன் சொன்ன சனி கிளாஸ் பரிசு வாங்குறதுக்கு வந்தோம். ஆனா அந்த சின்ன பிள்ளைக்கு யோவான் ஸ்நானுடைய தலையை கொடுத்தான். இது நம்ம நடத்தினவர்கள், இந்த வேதத்துக்காக பாடுபட்டவர்கள், எத்தனை பேர் இந்த வேதத்துக்காக பாடுபட்டாங்க, எத்தனை பேர் மூலமா நம்மளுக்கு வேதம் கிடைத்தது, தேவனுடைய சபை நிறுவப்பட்டது. எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இல்லாத இந்த நாட்டிலே நாகரிகமும் விஞ்ஞானமும் மாறுகிற உலகம் வந்த காலத்திலே இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வேதம் கொடுக்கப்பட்டது. இன்னும் கூட நான் 30 வருஷம் 3000 வருஷம் ஆனா கூட சரி, நம்ம நாகரிகத்தின் உச்சத்திலே போனாலும் சரி, தேவனுடைய வார்த்தை மாறாது, தேவன் மாறாதவர். தேவன் குணாதிசயத்தில் மாறுகிறதில்லை, தேவன் திட்டம் பண்ணி வைத்து மாறுகிறதில்லை, அவர் என்றைக்கும் மாறாதவர். இப்போது நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். கண்களை மூடி நாம் பார்ப்போம். பொழுதுதான வார்த்தைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நாம் வாழும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வருடங்கள் எத்தனை வருடங்கள் கடந்து போனாலும் அவருடைய வாக்கு தத்தங்கள் அது மாறாது, தேவனுடைய வார்த்தைகள் மாறாதது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் மாறாது. வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட மாறாது, ஒரு கமாவை கூட அவருடைய சித்தம் இல்லாம எடுக்கவே முடியாது. அது மாறவும் மாற என்று சொன்னால் தேவன் சொன்னது சொன்னதே. எல்லாவற்றை பார்க்கலாம் அந்த வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய குணாதிசயங்கள் மாறாது. அவர் அன்புள்ளவர் சொன்னா அவர் இன்றைய வரைக்கும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அந்த அன்பு மாறவே இல்லை. எல்லாருடைய அன்பும் அது மாறி போகும். ஒரு சுயநலமான அன்பு இந்த உலகத்துல உண்டு. ஆனால் தேவனுடைய அன்பு சுயநலம் இல்லாத ஒரு தியாகமான ஒரு அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. அவருடைய மன்னிக்கிற குணாதிசயம் நாம் கூட எத்தனையோ முறை நாம வழி விலகி அவரை விட்டு போன பொழுதெல்லாம் கூட மனம் மருந்தி வந்த பொழுதெல்லாம் அவர் மன்னிக்கிற குணாதிசயத்தினாலதான் இன்றைக்கு நாம் திருச்சபையில் இருக்கோம். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தலாம். ஒருவேளை அவர் மன்னிக்கலன்னு சொன்னான், இன்றைக்கு இந்த நாள்ல நாம் இங்க இருக்கவே முடியாது. இன்றைக்கு அழிந்து நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போயிருப்போம், புல் முளைத்திருப்போம், நம்மை மறந்து போயிருப்பார். ஒரு குணாதிசயம் மாறாது. இன்றைக்கு மன்னிக்கிறவரா இருக்கிறார், நாளைக்கு நியாயாதிபதியாய் வரும். அந்த நியாயாதிபதி வரும் பொழுது அந்த நாளில மன்னிக்கிற அந்த குணாதிசயத்தை நாம் நினைவு கூர்ந்தாலும் அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளிக்கிறவர். நம்மை நாமே இந்த காலவேளை அர்ப்பணிப்போம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எந்த காரியம் தேவனை விட்டு நம்மை பின்னோக்கி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது? ஒருவேளை நாம் சரீரத்துல நாம் தேவனை ஆராதிக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். மனதளவில் நாம் தேவனை விட்டு நாம் தூர விலகி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன காரியம் என்று சொல்லி நம்மை நாமே நாம் சோதித்து பார்த்து இந்த கால வேளையிலே நாம் அர்ப்பணிப்போம். ஐயா,
உம்மை விட்டு விலக செய்கிற காரியங்கள் ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நான் நிற்க முடியாதபடி இருக்கிறதான பாவ கிரியைகளையா என்னை விட்டு நீர் முழுவதுமாய் நீர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே, என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கலாம். கேட்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறார். அவர் இன்றைக்கு மன்னிக்க தயவுறுத்தவரா இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நாம் போய்விடக் கூடாது. இந்த கால வேலை நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல கால வேலைக்காய் நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. மகன் மூலமாய் நிறைகளோடு கூட பேசினீரையா, ஆண்டவரே, பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். விதைத்த விதைகளை சத்துருவானவன் பொறுக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே, அவைகள் 30, 60, 100 பலன் தரட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி சார். எங்களுக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, ஒரு வேலை வியாதியோடு பலவீனங்களோடு யாராவது வந்திருப்பார் என்று சொன்னார். காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. எல்லா தேவைகள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது நிறைவாகட்டும் சொல்லி செபிக்கிறான். நிரப்பி செய்கிறதற்காக நன்றி ஐயா. செய்வதற்கு எடுத்து பயன்படுத்துகிறான். துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமையும்